நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். ஒரு 2019 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல வெறும் 56,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ். இன்னைக்கு பெட்ரோல்ல உங்களுக்கு மைலேஜ் பாத்தீங்கன்னா 17-18 கிலோமீட்டர் சாதாரணமா எடுக்க முடியும் சிட்டிக்குள்ள. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படியே லைவா வந்து காமிங்க. ஸோ இந்த மோடை நீங்க எனேபிள் பண்ணி வச்சுட்டு ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் 100% நிறைய வந்து கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அப்டேட்ல நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வண்டியை ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். ரெனால்ட்ல இது பார்த்தீங்கன்னா ட்ரைபர். இந்த ட்ரைபர்ல இது இருக்கிறதே டாப் அண்ட் மாடல் RXZ பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வரக்கூடிய டைப்பு. வண்டியோட ஃபியூல் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் வண்டி. பெட்ரோலில் உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா 17-18 கிலோமீட்டர் சாதாரணமாக எடுக்க முடியும் சிட்டிக்குள்ள. இதே நீங்கள் ஹைவேஸில் போறீங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களால் இதில் ஒரு 18 to 90 அப்படிங்கிறது 19 வரைக்கும் உங்களால் வந்து இந்த வண்டியில் வந்து எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காப்ல. இந்த வண்டியோட ஃபுல் டீடைல்ஸ் இன்னைக்கான அப்டேட்ல நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் தொடர்ந்து எண்டு வரைக்கும் பாருங்க. வண்டி பார்க்கக்கூடிய லொகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோட்ல அடைக்கலாப்பட்டணம் அப்படிங்கிற இடத்துல பாலாகார் அமைஞ்சிருக்கு. அவங்ககிட்ட தான் வந்து பார்க்க போறீங்க. ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ். இன்னைக்கு நீங்க எர்டிகா எடுக்க போறீங்கன்னா குறைஞ்சது பாத்தீங்கன்னா 2013 பாத்தீங்கன்னா 6 லட்ச ரூபா அந்த ரேஞ்ச் வந்து போயிட்டு இருக்கோம். ஒரு 2019 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல வெறும் 56,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. 4 டயர் எடுத்து புது டயர் போட்டாச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டயர் ஓடி, 2வது டயர் பிராண்ட் நியூ புது டயர் எடுத்து போட்டாச்சு. எடுத்து போட்டு ஒரு 100 கிலோமீட்டர் கூட ஓடி இருக்காது. இந்த வண்டியோட ஃபுல் டீடைல்ஸை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இதே மாதிரி இதுல வந்து டச் ஸ்கிரீன் செட்டு, அதுல வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு, அதுல நீங்க என்னெல்லாம் பண்ண முடியும் எல்லாத்தையுமே நம்ம வந்து எக்ஸ்பிளைனா பார்க்க போறோம். நீங்க வீடியோவை அப்படியே எண்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். ரெனால்ட் ட்ரைபர்ல இது வந்து RXZ டாப் அண்ட் மாடல். வண்டியினுடைய மாடல் பாத்தீங்கன்னா 2019 மாடல் சிங்கிள் ஓனர் ஹேண்டல்ல இருக்கு. TN14V2224. வண்டியோட அப்படியே சைட் லுக் எல்லாமே லைவா வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த ஃப்ரண்ட் சைட் லுக் பாருங்க. இந்த இதுல கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பம்பர்லாம் அந்த டிசைன் வந்து இன்னும் இந்த வண்டிக்கு ஒரு யூனிக் டிசைன் வந்து இருக்கும். ஸோ அப்படியே சென்டர்ல இருந்து காமிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு ஹெட்லைட்டை பொறுத்தளவுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வந்து வந்துடும். ஸோ அதுலேயே உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன், அதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைடு அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து இந்த சைட்லேயே வந்து வரும். ஸோ ஃபைபர் மெட்டீரியல்ல இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிறது வந்து கொடுத்துருக்க இந்த லுக்கு, இந்த சில்வர், இந்த ப்ளூக்கும் இந்த சில்வருக்கும் சூப்பரா இருக்கு. இது வந்து டிரைவர்ல இது ஒரு டாப் ஏரியான்னு சொல்லலாம். அப்படியே சைட் லுக்லாம் பாருங்க. 4 டயருமே புத்தம் புது டயர். அப்படியே லைவா காமிங்க. வண்டி பாடி அவுட்லைன் அப்படியே லைவா வந்து பாருங்க. அப்படியே சைடு லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படியே பேக் சைடு வாங்க. பேக் சைடு பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரியர் டிஃபாகர், பேக் வைப்பர், டாப்ல ஃப்ளோட்டட் ஹேண்ட் ரைல்ஸ் வந்து வந்துருது. பேக் சைடில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடும். ரிவர்ஸ் கேமரா வந்து இங்கே வந்து கம்பெனில இருந்து பிளேஸ் பண்ணது வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த டிரைவர் அப்படிங்கிற பேட்சிங்கும் இருக்கட்டும், அந்த வண்டி அந்த லுக்காக இருக்கட்டும், செம்ம மாசா இருக்கும். ரியர் டிஃபாகர், பேக் வைப்பர், ரிவர்ஸ் கேமரா, சென்சார்ஸ் எல்லாமே வந்து வருது. இந்த சைடு லுக் பாருங்க. நம்ம ஜஸ்ட் வண்டியை வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்குங்க. இப்போ நம்ம வண்டி கிட்ட இப்படி வந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே டோர் வந்து அன்லாக் ஆகும். நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ், ஒரு கொஞ்சம் தூரம் நம்ம போயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டோர் வந்து லாக் ஆகிக்கிறோம். நீங்கள் லாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உள்ள இன்டீரியர் பாருங்க. இன்டீரியர் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கீயை பாருங்க. உங்களுக்கு கீலெஸ் என்ட்ரி, ஒரு புஷ் ஸ்டார்ட் பட்டனோட வரும். உள்ள உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே காமிப்பாப்ல. 4 விண்டோஸ், பவர் விண்டோஸ் A to Z ஒர்க்கிங்ல இருக்குது. இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ள இருந்தே பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட அப்பியரன்ஸை பாருங்க. AC, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ். வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படியே லைவா வந்து காமிங்க. அண்ட் உங்களுக்கு சிஸ்டத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. இதை பத்தி நான் அப்புறம் வந்து சொல்றேன். டேஷ்போர்டோட வியூலாம் பாருங்க. டியூல் ஏர் பேக் வந்துடும். சீட் கவர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கிறாங்க. ஃப்ளோர் மேட் எக்ஸ்ட்ரா ஒரு மேட்டும் இருக்கு. பட்டன் ஸ்டார்ட் அப்படியே காமிச்சிருங்க. ஏன்னா இருக்கிறதுல டாப் மாடல். உங்களுக்கு அந்த செட்டை பொறுத்தளவுக்கு ஆக்ஸ், USB எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணும். பேக் சைடு வாங்க. அப்படி பேக் சைடு சீட் கவர்ஸ் வியூ பாருங்க. பேக் சைடு சீட் கவர்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாமே பாருங்க. தேர்ட் ரோ சீட்லயே உங்களுக்கு கன்வீனியன்ட்டா உட்கார்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கும். இங்க வந்து உங்களுக்கு ஏசியை பொறுத்தளவுக்கு சென்டருக்கு வர பாத்தீங்க அப்படின்னா இந்த பில்லர் சைடே பாத்தீங்கன்னா 2 சைட்லயும் ஏசிக்கான த்ரோ வந்து அந்த ஃபிளேயர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தேர்ட் ரோக்கு பாத்தீங்கன்னா டாப்ல வந்துடும்.
அதனால பேக் சைடு வரைக்குமே உங்களுக்கு ஏசி வேற லெவலில் இருக்கும். ஸ்பீக்கர்ஸ் வந்து டோருக்கு டோர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடியோ நல்லாவே இருக்கும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தனியாக சுவிட்ச் இல்லைங்க, அதுலேயே சென்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சென்டர்லேயே அதில் வந்து சுவிட்ச் வந்து வந்துடும். ஸோ ஒரு ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. உள்ள அப்படியே ஏறிட்டு உள்ள காமிக்கிற பாருங்க. உள்ள அந்த டச் செட் ஆன் பண்ற பாருங்க. இப்போ ஜஸ்ட் நம்ம கிளச்சை மிதிச்சுட்டு உள்ள சாவியை இது பக்கம் வச்சுக்கலாம். அந்த ரிமோட் இருக்கு பார்த்தீங்களா, ரிமோட்டை உள்ள வச்சுட்டு பட்டன் அமைக்கிட்டோம்னா ஸோ வண்டி இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாய்ஸ் மெயில் எல்லாமே வந்து வந்துடும். இப்போ ரெனால்ட்டோட அந்த டிஸ்பிளேயோட இப்போ வந்து ஓப்பன் ஆகுது. எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. இதில் நிறைய டிரைவிங் எக்கோ மோடுன்னு ஒன்று இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பெட்ரோலாக இருந்தால் கூட ஸோ இந்த மோடை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுட்டு ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் 100% நிறைய வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நான் இதை வந்துருச்சு பார்த்தீங்களா, இதான் வந்து எக்கோ மோட். இதில் நீங்கள் கியர் ஷிஃப்ட் எத்தனை ரேட்டிங்ல இருந்து எல்லாமே வந்து இதில் வந்து ஸ்கோர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரிப்பு நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம். எவ்வளோ அந்த ட்ரிப்புக்கு நம்ம எவ்வளோ இது பண்ணியிருக்கோம், ஃபீல் எவ்வளோ கன்சப்ஷன் ஆகிருக்கு, அதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன எல்லாமே பார்த்துக்கலாம். இது வந்து கோச்சிங். இது நீங்கள் இதை பார்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் டிரைவ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதை விட நமக்கு பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து வண்டி வந்து கொடுக்கும். ஸோ ஏ டு செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே வந்து காமிச்சிரும். ஸோ இதுலேயே உங்களுக்கு மீடியா இருக்குது, ரேடியோ இருக்குது, ஃபோன் கால் இருக்குது. ஸோ அதுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நாப் சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நாப் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ரெனால்ட் ட்ரைபர் RX செட்டுக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 டயருமே புது டயர் வந்து போட்டாங்க. 2019 மாடல், சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது. 56,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஸோ வண்டியை மிஸ் பண்ணாதீங்க. இந்த வண்டிக்கான ப்ரைஸ் இருக்கிறதுலே டாப் மாடல் ட்ரைபரில் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,10,000 சொல்கிறாங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சி பேசி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு நீங்கள் வந்து வண்டி வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஃபைனான்ஸ் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 5 to 5.5 லட்ச ரூபா வரைக்கும் இதுக்கு ஃபினான்ஸே வந்து அரேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரேட்டை எவ்வளோ தூரம் உங்களால் கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. மீண்டும் இது போல சூப்பரான ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி.